இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த 6 கோவில்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகளில் 16 அர்ச்சகர்கள் மற்றும் 31 பணியாளர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் சென்னை, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த 6 திருக்கோயிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகளில் 16 அர்ச்சகர்கள் மற்றும் 31 பணியாளர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கி வருகிறார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அர்ச்சகர் மற்றும் பணியாளர்களுக்கான நியமனம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தேர்வாணையங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவர்களும் நேரடி நியமனங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவர்களும் தொடர்ச்சியாக பணி நியமன ஆணையை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது 16 அர்ச்சகர்களுக்கு மற்றும் 31 பணியாளர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் அவர்கள் தற்போது வழங்கி வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.